எங்களுக்கெல்லாம் சின்ன வயதிலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்குறது தாயின் தந்தையும் முன்னர் தெய்வம், வளர்ந்து தாய் தப்பனை கைவிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வளர்ப்பினோம். நாங்களும் அதை கேட்டு வளர்ந்து நாங்கள்லாம். ஆனால் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் தலைகீழாக மாறி போயிருக்குது. இந்த தாய் தப்பன்ட்டு சொல்கிறவையே பிள்ளைகளை போட்டு வன்கொடுமை பண்ணுறது, குறிப்பாக இந்த வயது திருமணமாகாத பிள்ளைகள், அந்த வீட்டில் மூத்ததாக இருக்கிற பிள்ளைகள், முதல் பிறந்த பிள்ளைகள், மற்றது அங்கவீனமான பிள்ளைகள், உடல் இயலாத பிள்ளைகள், அதுகள் மேலே பழியை போட்டு வதைச்சி பொய்யான இதுகளை போட்டு சின்ன வயதிலிருந்தே வதை செய்கிற ஒரு தாய் தகப்பனை கொண்ட ஒரு சமுதாயம், ஒரு கேடுகட்ட சமுதாயமாக இப்போ இடத்துல இது அரங்கேறி கொண்டிருக்குது. நானும் இதை சின்ன வயதிலேருந்து இதை வழிபட்டவன் என்ற ரீதியில் இந்த சம்பவத்துக்கு எடுத்து சொல்லணும்ன்றதுக்காண்டி நான் இந்த பதிவை போடுறேன். நான் ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தேன் என்னென்னு சொன்னால், நான் ஆணாக பிறந்தபடியால் இந்த வலி வேதனை எல்லாத்தையும் ஏதோ கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கேன். இல்லாட்டி ஒரு பொண்ணாக பிறந்திருந்தால் இன்றைக்கு இந்த அக்காவுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் நடந்திருக்கலாம். என்னென்னு சொன்னால், கோப்பாயில் இந்த துயர சம்பவம் நடந்திருக்குது. நீங்கள் எல்லோரும் தற்கொலை என்னோடனே அந்த அக்காவுக்கு வேறு ஏதாவது கள்ள தொடர்பு இருந்திருக்கலாம், இல்லை காதல் பிரச்சனை இருந்துக்கலாம்ன்ட்டு நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு ஆக்கள். அப்படி ஒரு கேவலமான சமுதாயம் தான் இப்போ இருக்குது. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது தீவிரமாக ஆராயிறதில்லை. இது அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே இல்லை. இந்த அக்காவுக்கு குறிப்பிட்ட இடத்துல வயதில் திருமணம் நடக்கையில் தாயின் கொடுமை, வன்கொடுமையால் வீட்டில் வச்சு ஒரே வதை. இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. தகப்பன் இருக்குது, சகோதரம் இருக்குது, ஆனால் யாருமே கண்டுகொள்ளலை. அந்த அக்கா இரவிரவாக ஒவ்வொரு இரவும் நான் சாப்பிட்றோன்னு சொல்லி அலறின சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அயலவர்கள்லாம் சொல்லினோம். ஆனால் இப்படி சொல்கிற யாருமே பொலிசுக்கோ இல்லை எவருக்குமோ இன்ஃபார்ம் பண்ணல. கடைசியில் இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்திருந்து அந்த அக்கா மன உளைச்சலில் இருந்திருக்கிறா. என்ன நடந்தது, எது நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தப்பான ஒரு இதுவும் இல்லை, தாயின் வன்கொடுமை மட்டும்தான். இதை சமுதாயம் கேள்வி கேட்க வேண்டும். இப்படியான வன்கொடுமைகளை தட்டி கேட்க வேணும். இப்படி நீங்கள் உங்களால் முடியலை என்று சொன்னால், இப்படி ஒவ்வொரு இரவும் இப்படி ஒரு வித்தியாசமான சத்தம் எங்கேயாவது வருகுது கொள்ளுதுன்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக காவல்துறைக்கு அறிவிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். இப்படியே மௌனம் காத்து கொண்டிருந்தால் அற்ப உயிர் போயிடும். நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும். உயிர் போனால் திரும்பி பெற முடியாது. என்ன நடக்குதுன்ட்டு நாங்களும் கடந்து போய் கொண்டு ஒரு விடுப்பு எங்கிற சமுதாயத்தில் விடுப்பு பார்க்குறது, அதாவது அடுத்தவன் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயம். இதால் தான் நாங்கள் இப்போ ஒரு சொந்த நாடு கூடி இல்லாமல் இருக்கிறோம். சரியோ, இதுதான் காரணம். என்ன நடக்கண்டு கூடி கண்டுகொள்றதெல்லாம் நான் விடுப்பு பார்க்குறது, அப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடக்கலாம்னு ஒரு சந்தேகத்தில் பேசுகிறது. அப்படியான ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயம் தான் எங்களோட சமுதாயம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த அக்காண்ட உயிர் பிரிஞ்சிருக்குது. ஆனால் இந்த சமுதாயம் கண்டபடியே நீ கதைக்க போகுது. அவக்கு அப்படி தொடர்பு இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஆனால் எதுவுமே இல்லை. இதை நீங்கள் முதல்லையே இப்படி இந்த அலறல் சத்தம் கேட்கல நீங்கள் பொலிசுக்கோ எங்கேயோ சொல்லியிருந்தால் இன்றைக்கு அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இப்படித்தான் பல சம்பவங்கள் நடக்குது. எத்தனையோ பேர் இப்படி சின்ன வயதுலேருந்து வதப்பட்டு கொண்டு வரான். அது குறிப்பாக தாய் தப்பன்னு சொல்கிற அந்த என்னன்னு சொல்கிற அதில் தாய் தப்பன்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு கர்மாந்திரம் பிடிச்ச ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது வேதனையாக இருக்குது. இது இந்த உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட ஆக்கள் அறிஞ்சு கொண்டு நான் இந்த பதிவை வெளிநாட்டில் கேள்விப்பட்டு நான் வேதனை தாங்காமல், என்ன நான் இப்படி ஒரு வழியை நான் தான் அனுபவிக்கிறேன் என்ற ரீதியில் இந்த பதிவை நான் போடுறேன். இப்படியான நிறைய சம்பவங்கள் அங்கே நடக்குது. நாங்கள் அதை வேற ஒரு காரணத்துக்காக இருக்குன்னு கடந்து போகிறோம். எங்களுக்கு நாங்கள் இதை தலையிடாட்டியும் நாங்கள் சொல்லலாம். இப்படி எங்களுக்கு சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்லி இது என்ன பிரச்சனை என்று ஆராயம் கொண்டு சொல்லலாம். அப்படி ஒன்றுமே சொல்லாமல் இருக்க அந்த உயிர்கள் வதப்பட்டு போகிறத அங்கே கண்கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தயவு செய்து இப்படியான ஒரு நிலைமையை வரவிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு
இப்படியான ஒரு சம்பவம் நீங்கள் அறிஞ்சீங்கள்னு சொன்னால் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு வந்து நீங்கள் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். நன்றி.